மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி வாங்க வாங்க நவீன். இது என்னங்க ஒண்ணுமே தெரியல. தெரியுதா? தெரியுது. ஓகே, போடுங்க. இன்னைக்காவது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு மந்த்லி ஹை போடுங்க. மந்த்லி ஹை 1.6 மேல வா. மேல கீ ஏரியா. ஓகே, சோ கீழ அப்படியே இதுவா 1. இன்னமே கொஞ்சம் கீழ வச்சுட்டாமே. இதுவா? ஓகே. இப்போ ட்ரெண்ட் டவுன், சைடுவேஸ். வீக்லி போங்க. வீக்லிலி சைடுவேஸ். ஓ சார். ஓகே, இப்போ ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு போடுங்க. அது கீ ஏரியாவா இருக்கு. மைனர் ரெசிஸ்டன்ஸ் இதுவா? கீழ சப்போர்ட்டா? இல்லைங்க, மேல பாருங்க. 1. இப்ப கரெக்டா இருக்கு. 1.58765 58675 இதுவா? அது டெய்லில பாத்துக்கலாம். ஓகே, அப்ப இது நான் மைனஸ் சப்போர்ட் தான் போடணும். ஓகே, அப்ப சப்போர்ட் அது வெச்சுக்கலாம். இப்போ எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிருக்குன்னா சப்போர்ட் லெவல்ல ரியாக்ட் பண்ணிருக்கா மார்க்கெட். ஆமா ப்ரோ. சோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போறதுலாமா? ஓகே, என்ன நடந்துருக்கு? ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிருக்கா. சிம்பிள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஹையை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? சேம் ஹை வச்சிருக்கு. சோ லோ எது? அதுதான். இந்த லோ உடைச்சாலே மார்க்கெட் மேல கீழ தான ப்ரோ? லோ சாரி, இந்த உடைச்சா கீழ. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன? அப் ட்ரெண்ட் தான். மேல ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போமா? ஏன் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ரீச் பண்ணல? மோர் தென் டைம்ஸ் ரீச் பண்ணல. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறது வாய்ப்பு இருக்கா? அப்போ இது இம்பல்ஸ் அப்படினா இது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரீடெஸ்டிங்? 50% ரீடெஸ்டிங். அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? பையிங் அப் ட்ரெண்ட். சோ இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ குட். சோ இப்போ என்ன பண்ணலாம்? டெய்லி போலாமா? ஓகே, போயாச்சு டெய்லி. மார்க்கெட் என்ன ஆகுது? ஜோன் போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தா கரெக்டா லோ இந்த இடத்துல நோட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பையிங் சைன் கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம்? பை போலாம். ப்ரீவியஸ் ஹை எது? டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் போடுங்க. ப்ரீவியஸ் ஹை எது? அதான் ஒரு பிரஷர் இருக்கு. அதேதான். இந்த இடத்துல வரைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? ப்ரோ அப்படியே மேல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டுருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று. ஓகே ப்ரோ, ரன் பண்ணுங்க. ரன் பண்ணவா? இப்போ சொல்லுங்க. ஓகே, ப்ரீவியஸ் கையை ட்ரெண்ட் உடைச்சான். ப்ரீவியஸ் கையை உடைச்சிட்டான். பை போலாம் ப்ரோ. ஷூர். ஸ்டாப் லாஸ். ஓகே, அந்த பெரிய கேண்டலோட ஆஃப். ஏன்னா இந்த பெரிய கேண்டலுக்கு என்ன பண்ணலாம்? 50% எடுக்கலாம். ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸ்பின்னிங் டாப் கூட என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, இந்த தொகுதி வச்சுக்கலாமா? டார்கெட் 1:2 வைக்கலாமா? ஏன்னா இது வரைக்கும் போக நமக்கு தெரியும்ல. ஆமா ப்ரோ. தம்பி சீக்கிரம் போங்க தம்பி மேல. 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட் ப்ரோ. நான் என்ட்ரி ஹிட் ஆகல. ஜஸ்ட் மிஸ்ஸா? ஆமா ப்ரோ. போயிடுவான். போலேன்னா ப்ரோ நான் போக மாட்டேன். போயிட்டான். அவ்வளவுதான். வாவ், சூப்பர் நவீன், சூப்பர் நவீன். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிச்சா? ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டான் ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகும்? ட்ரெண்ட் சேஞ்ச். இப்போ அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டா? ட்ரெண்ட். ஓகே, என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா?
ஒரு கேண்டில் ரன் பண்ணலாமே கன்ஃபர்மேஷனுக்கு. இதுங்க ப்ரோ ரீடெஸ்ட் எடுக்கிறான். பையிங் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ண போறீங்க ரைட்? ஆமாம் ப்ரோ. நேரா ரிஜெக்ஷன் நடக்குதா? ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு மைனஸ் சப்போர்ட்ல என்ன பண்ணலாம்? ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம்? பை ஆப்ஷன் கிடைச்சதுன்னு எடுக்கலாம். இப்போ ஆப்ஷன் கிடைச்சிருக்கா இல்லையா? எங்க ப்ரோ அந்த ப்ரெஷர் எடுங்க. இல்ல ப்ரோ இன்னும் ஒரு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். இன்னொரு கேண்டில். ஏன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. சைடு வேஸா போயிட்டு இருக்கு ப்ரோ. சைடு வேஸ் ரியாக்ட் ஆகுதா? ஆமா ப்ரோ. பாக்ஸ் போட்டு வைங்க பாப்போம். என்ன பண்ண பாக்ஸ் பிரேக் அவுட் பண்ணானா நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் சேஞ்ச் ரிவர்சல் ஆயிருச்சு. என்ன ஆகலாம்? ஸோ இப்போ பாக்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பை போங்க. ஸ்டாப் லாஸ் கேண்டிலோட லோ. ஓகே. அது ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கு, அது வரைக்கும் வச்சுக்கலாம். டார்கெட் பாக்ஸ் பிரேக் அவுட்டோட இது ஓகே 1:2 இப்போ 1:1 ஆமா. நான் நவீன் ப்ரோ ஒரு நேரமோ ஏன் ப்ரோ மார்க்கெட்டை பாருங்க. அதான் பாருங்க வெச்சு செய்யறான். டோன்ட் வரி, பொறுமை. கடையில ப்ரோ அது டக்குன்னு வராது ப்ரோ டைலாக். 1:1 கிட்டா ஒருத்தால் பூமி ஆழ்வார். அவ்வளோதான். இன்னைக்கு நவீன் காட்டுல மழை. ஆமா ப்ரோ நேத்து பேஞ்சுது, இன்னைக்கு தான் அந்த காத்து வீசுது. ஓகே இப்போ இன்னொரு என்ட்ரி கிடைச்சா போலாமா? என்ட்ரி ஹிட்டா பிரேக் அவுட் ஹிட்டா? பிரேக் ஈவன் ஹிட். சோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ரீடெஸ்டுக்காக ஒரு இம்பல்ஸ் கண்டிப்பா என்ன ஆகணும்? மார்க்கெட் ரீடெஸ்டிங்காக ஒரு இப்போ பாருங்க நேத்துல என்ட்ரி கிடைக்குமா? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாம். ஓகே ஸ்டாப். ஐ ஷூர் ப்ரோ. ஒரு புல்லிஷ் இன்வெஸ்டிங் கொடுத்துருக்கேன், போடுங்க பாத்துறலாம். போடவா? போட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ வா. சப்போர்ட் ஓகே 1:2 வா? ப்ரோ இப்போ ஒரே ஒரு டவுட். இப்போ நம்ம 1:2 வைக்கிறோம், ப்ரீவியஸ்ல ஏதாவது கீ ஏரியா இது ஆக்ட் ஆச்சுன்னா அது வரைக்கும் கூட ஆகல. ப்ரீவியஸ்ல கீ ஏரியா இல்ல 1:2 வைங்க. மேக்ஸிமம் 1:1 போயிடுங்க நம்ம எடுக்கிற என்ட்ரி. ஓகே இப்போ ரியல் டைம் எடுக்கும்போது அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணலாம். 50% ஆர்டர் க்ளோஸ் பண்ணிருப்போம். நம்ம ப்ராஃபிட்ல தானே இருக்க போறோம். டார்கெட் ஹிட்டா இந்த ஆர்டருக்கு? 1:1 ஹிட்டா? ஹிட். இப்போ ரீடெஸ்ட் எடுக்கறான் பாக்கலாம். மேல வாங்க தம்பி. பிரேக் ஈவன் போய் லோ உடைச்சா தானே மார்க்கெட் கீழ விழும். இல்ல ஆமா. இப்போ சொல்லுங்க, இப்போ என்ட்ரி கிடைச்சிருக்கா இல்லையா? இப்போ ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ப்ரோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாமா? என்ட்ரி எடுக்கலாமா? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான், என்ன லோ உடைக்கல. என்ன ஓகே அப்ப ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துர்க்கான். ஒரு லைன் சார்ட் வைங்க ப்ரோ. கரெக்ட்டா இருக்கும். எடுங்க ப்ரோ, பை எடுங்க ப்ரோ. கம்பல்சரி போயிடுவான்.
ம் இப்படி சொன்னாலே எனக்கு டவுட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் சேம் சப்போர்ட் ப்ரோ. ப்ரீவியஸ் லோவா? ஆ டார்கெட் 1:2. போடுங்க. நவீனுக்கு நேரமே சரி இருக்க மாட்டேங்குது. 1:2 அடிக்க மாட்டேங்குது. ஆமா ப்ரோ, 1:2 ஒன்னே போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல எங்கேயோ தப்பு நடக்குது. மண்டலம் போட்டுருங்க. அழகா இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஐஷோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஹைய உடைக்கல. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கிறாரு. போதும், முந்தா நேத்து பண்ணி விட்டதே போதும். கான்ஃபிடென்ட் வித் ஓன் அனலைசிஸ். இப்போ போடுங்க. போடவா? இல்ல வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு போட்டுடலாம். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எடுத்து ஓகே பரவாயில்ல. அழகா இங்கேயே எடுத்துருக்கலாம். அழகா போடுங்க. இல்ல ப்ரோ, நான் அதுக்கு ப்ரீவியஸா ஒரு கீ இருக்குல்ல, அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் அது கிடைச்சது, இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல, அதனால வெயிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, அங்க எடுத்திருந்தாலும் இப்போ ஒரு 1:1 வந்திருப்பான்ல. சூப்பர் நவீன். தேங்க் யூ ப்ரோ. ஆனா எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்ல. நவீன் இல்ல ப்ரோ, இன்னும் ஒர்க் அவுட் தேவைப்படுது. இது பத்தாது ப்ரோ. புரியல ப்ரோ. இல்ல இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னா இது பத்தாது. இந்த ஹார்ட் ஒர்க் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. அதுவும் ஒரு பெரிய சக்சஸ் தான். அதுதான் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இல்ல. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. நடுவுல சொல்றீங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. சோ நீங்க எடுத்த ட்ரேட்ஸ்ல எதுவுமே என்ன ஆகல. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல. இதுவே ஒரு பெரிய சக்சஸா? ஆமா ப்ரோ. நீங்க என்ன கணிச்சீங்களோ அது நடந்துருக்கா? நீங்க என்ன திங்க் பண்ணீங்க? மார்க்கெட்டிங் தான் போகுதுன்னு திங்க் பண்ணீங்க. அந்த திங்கிங் கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா தான் ப்ரோ இருந்தது. இவ்வளவுதான் சிம்பிள் ஈஸி பட் இன்னும் இந்த இது பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும் ப்ரோ. எனக்கு அப்படிதான். அதாவது நாங்க எடுத்தோம், அவன் தப்பு பண்ணோம், நீங்க கரெக்ஷன் சொன்னீங்க, கத்துருக்கோம். அதாவது அளவுக்கு சாதனை கிடையாது. இது சாதனை தானே. இது சாதனை தான் ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இன்னும் இருக்கு, இன்னும் சொச்சனா இருக்குல்ல. இன்னும் 2 மாசம் இருக்குல்ல. அதுக்குள்ளே தெரியும். புரியல. அதுக்குள்ளே கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் தான். ஏங்க இன்னும் 2 மாசம் இருக்கா? எப்படி கோர்ஸ் 6 மாசம் கோர்ஸா? 4 மாசம் கோர்ஸ். போ நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போய்க்கோம். 4 மாசம் ஃபேமிலினா அப்படிதான். ஜூன் மந்த் வரைக்கும் கோர்ஸ். ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் போங்க. ஏப்ரல் மே 2 மாசம் போட்டு சம்மர் கிளாஸ் பா. சூப்பர்